மாறாதவர். So we're going to look at Christian parenting too. இந்த கிறிஸ்தவ பெற்றோர்களாக இருப்பதில் 2வது பாகத்தை பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய அடுத்த தலைமுறை நாம் வாலிப நாட்களிலே சந்தித்ததை விட மிகவும் அதிகமான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதுனாலே பெற்றோர்களாகிய நம்முடைய பொறுப்புகள் அந்த அளவுக்கு அதிக முக்கியமாகவும் அதிக காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய தேவன் மாறாதவர், அவருடைய வசனம் மாறாதது. அந்த வசனம்தான் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் வாழுகிற எந்த காலகட்டமாக இருந்தாலும் தேவனுடைய மாறாத வசனம்தான் இதற்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. எப்படி நாம் பெற்றோர்களாக இருக்க முடியும்னு. அதனால் நாம் இந்த காரியங்களை பெற்றோர்கள் எப்படி கிறிஸ்தவ பெற்றோர்களாய் இருக்க வேண்டும், அதற்கு முன்பாக இருக்க சவால்களை சந்திக்க வேண்டும் என்பதற்கான வசனங்களை வைத்து நாம் தியானிக்கிறோம். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல 5 தலைப்புகளில் பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸ் ப்ரே, பெற்றோர்கள் ஜெபிக்கிறோம். பேரண்ட்ஸ் ப்ராக்டிஸ், பெற்றோர்கள் முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டும். பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ட், பெற்றோர்கள் பாதுகாப்பது. பேரண்ட்ஸ் ப்ரொவைட், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காரியங்களை கொடுப்பது. பேரண்ட்ஸ் ப்ராஃபஸி, பெற்றோர்கள் தீர்க்க தரிசனமாய் பிள்ளைகளை நடத்துவது. கடந்த வாரத்தில் நம்ம பெற்றோர்கள் ஜெபிக்கிறத குறித்து பார்த்தோம். அதாவது பெற்றோர்கள் ஆகிய நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 7 சொல்லிக் கொடுத்தது நாம் தியானித்தோம். நாம் கேட்கும்போது நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய இஷ்டங்கள், நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் நம்ம பிள்ளைகளை குறித்த அந்த காரியங்களை கர்த்தரிடத்தில் நாம் சொல்லுகிறோம். தேடுகிறோம் என்று சொல்லும்போது நாம் அவர்களும் நாமும் அவர்களுடைய படிப்பையோ திருமணத்தையோ எங்கே வேலைக்கு போகணும் மற்ற பல காரியங்களை குறித்த திசைகளை எந்த பக்கம் போகணும் என்பதை குறித்து அவர்கள் வாழ்க்கையை குறித்து நாம் அந்த காரியங்களை தேடுகிறோம். அவரிடத்தில் திசை தேடுகிறோம். நாம் தட்டும்போது ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஜெபங்களுக்கு பதில் வேண்டும், நம்ம தேடுவதற்கு நமக்கு திசை தேவன் காட்ட வேண்டும் என்று அது வரைக்கும் நாம் விடாப்பிடியாக அவரிடத்தில் தட்டுகிறோம். நாம் ஜெபிப்பது தேவனுக்கு ஒரு செய்தி கொடுப்பதற்காக, இன்ஃபர்மேஷன், புள்ளி விவரங்களையோ நம்ம பிரச்சனைகளையோ சொல்வதற்காக இல்லை. மாறாக நம்முடைய பெற்றோர்களாக நம்முடைய பொறுப்புகளுக்குள்ளே தேவனையும் வரவேற்கும்படியாக, அதற்காக தான் ஜெபிக்கிறோம். நாம் இன்னொன்று பார்த்தோம். தேவன் நாம் ஜெபிக்கும்போது 4 விதமான காரிய விதத்தில் ஒருவேளை பதில் சொல்லலாம். முதலாவது, அவருடைய பதில் நேரடியாக ஆம் என்று சொல்லி நம்ம கேட்டதை கொடுக்கலாம். இல்லாவிட்டால் அதை விட ஒரு வித்தியாசமான ஆனால் மேலான காரியத்தை கொடுக்கலாம். அல்லது அவர் இல்லை என்று சொல்லிவிடலாம். 4வதாக அவர் ஒருவேளை தாமதிக்கலாம், அந்த பதில் தாமதிக்கலாம். இந்த பதில் தாமதிக்கும் போது தான் நாம் தட்டுவது வருகிறது என்று பார்த்தோம். பெற்றோர்களாகிய நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாய் பதில் உண்டு. ஏனென்றால் தேவன் நல்லவர், தேவன் ஞானமானவர், தேவன் வல்லமை உள்ளவர். ஏனென்றால் குடும்பம் என்பது தேவனுடைய ஐடியா, தேவன் செய்த ஒரு காரியம். பெற்றோர்கள் என்ற ஒரு காரியமே தேவன் தன்னுடைய சாயலாக உங்களை என்னை உருவாக்குனது. ஏனென்றால் தேவன் தான் பரம தகப்பன். அந்த சாயலிலே உருவாக்கினால்தான் நாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று கூட நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அதே போல தேவன் தலைமுறையாக நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபிக்கும்போது அது தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்குது. உங்கள் ஜெபம் எங்கே இருக்குன்னா, அங்கே அன்பான ஒரு பிதாவும் ஆளுகிற ராஜரீகம் செய்கிற ராஜாதி ராஜாவாகிய தேவனும் நம்மோடு வந்து நம்முடைய பெற்றோர்களின் வேலைகளிலே, பொறுப்புகளிலே நம்மோடு பார்ட்னராகும்படியாக நாம் ஜெபத்தில் இருக்கிறோம். அதனால் கடந்த வாரத்தில் நான் உற்சாகப்படுத்தினது,
பெற்றோர்களாகிய நாம் தினந்தோறும் நாம் கர்த்தருடைய பந்தி கணவனும் மனைவி சேர்ந்து எடுத்து நம்முடைய பிள்ளைகள், ஒருவேளை பேரப்பிள்ளைகள் இருந்தால், மருமக்கள் இருந்தால், அவர்களுடைய தேவைகளுக்காக அன்றைய அன்றைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது தினந்தோறும் நம்முடைய குடும்பம், சொந்த குடும்பம், மச்சான் மாமாலாம் இல்லை, நீங்க, மனைவி, கணவன், பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இவர்களை சுற்றி ஒரு குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி அடைத்து அந்த டென்ட்டுக்குள்ள அதை சுற்றி அக்கினி மதிலை உருவாக்க வேண்டும். அந்த அக்கினி மதில் பரிசுத்த ஆவியானவரால் உருவாகுதுன்னு பார்த்தோம். அந்த அக்கினி மதில் பூமியிலிருந்து வானம் வரைக்கும் எழுப்பப்படுகிறது. அதனால நம்ம குடும்பத்தை எதிரியினுடைய எந்த திட்டமும் உள்ளே நுழைய முடியாதபடி நம்ம நம்ம சொந்த குடும்பத்தை அந்த டென்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவோம். நீங்கள் நான் ஜெபிக்கும்போது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் அனுப்பியிருக்கிற அந்த காவல் காக்கிற தூதர்களை நாம் அவர்களை வேலை செய்ய நம்ம உற்சாகப்படுத்துகிறோம். நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு தேவனுக்குள்ளே இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை கூட நம்ம செயலாக்குகிறோம். நம்ம இப்படி ஜெபிக்கும்போது பிதாவாகிய தேவனுடைய இதயம் மிகவும் மகிழ்கிறது. அதனால அவர் நிச்சயமாய் தான் எப்படி ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்ற அந்த ஞானத்தை உங்களுக்கும் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நடத்தும்படியாக நிச்சயமாய் உங்களுக்கும் உதவி செய்வார். இன்றைக்கு நாம் பெற்றோர்கள் நடத்தையிலே முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். டுடே வில் ஃபோக்கஸ் ஆன் பேரண்ட்ஸ் practice, parents walk before the children. Parental examples, parental role model. பெற்றோர்கள் உதாரண புருஷர்களாக, முன்னோடிகளாக நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இதை நான் சொன்ன உடனேயே ஒருவேளை நம்மள சில பேர் இதற்கு என்னால் முடியுமா, இது எனக்கு ஒரு முடியாத காரியமே, என் பிள்ளைகள் பார்க்கும்படியாக நான் பரிசுத்தமாக தகுதியுள்ளவனாக நடக்க முடியுமா? நீங்களும் நானும் நமக்கு இருக்கிற அந்த பெற்றோர், தகப்பனோ தாயோ, அந்த ஒரு பெரிய பொறுப்பை குறித்து நீங்களும் நானும் நம்மை தாழ்மைப்படுத்தாவிட்டால் உண்மையிலேயே நம்முடைய உண்மையான பொறுப்பு என்ன என்று தெரியவில்லை என்று அர்த்தம். அந்த அளவுக்கு நமக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து பொறுப்பு இருக்கிறது. அதனால நம்ம பெற்றோர்களாகிய நம்முடைய பொறுப்பை குறித்து நம்ம 2 விதத்துல பார்க்கலாம். ஒன்று, அந்த 10 உளவாளிகள் போனாங்க இல்லையா, வேவு பார்க்குறவங்க, மோசேகிட்ட இருந்து கானான் தேசத்துல போனாங்க. காலேபையும் யோசுவாவையும் தவிர மற்ற 10 பேரும் வெட்டுக்கிளி மனப்பான்மை அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களுடைய சொந்த திறமைகள், பலங்களை குறித்து அவங்களுக்கு கிராஸ் ஹோப்பர் மென்டாலிட்டி, வெட்டுக்கிளியின் மனப்பான்மை இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், அவர்களுடைய பார்வையிலும் வெட்டுக்கிளியை போல இருக்கோம் என்று சொன்னாங்க. அது மாதிரி நம்ம பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பொறுப்பை பார்க்கலாம். அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் வியூகத்தில் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் ராஜ்யத்தின் பிள்ளை நான் என்று தாவீது அப்படி செஞ்சான். அந்த தாவீது சொன்னதை வாசிக்கிறேன். தாவீது சொன்னான், இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அதனால் அவன் பார்த்தது, இட் வாஸ் அ ஜெயண்ட் கில்லிங், ஒரு பெரிய ராட்சதனை கொல்லுவதற்கு ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என்று தன்னை பார்த்தான். இந்த 2 விதத்துல நம்ம பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பொறுப்பை பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவ பெற்றோர்களாக இருக்கிற நீங்க இந்த நாளிலே தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலும் நீங்க அதிக கவனம் செலுத்தி உங்களுக்கு பெற்றோராகிய உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார்
அவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து அதிக கவனம் வைத்துவிட்டு, உங்களுடைய சொந்த ஞானம், சொந்த பலம், சொந்த பணம் இவைகளின் மேலே இதனால என்னால முடியாது என்ற ஒரு காரியத்தின் மேலே கவனத்தை குறைக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனிலும் அவருடைய வாக்குத்தத்தத்திலும் அதிக கவனம் வைங்க. நீங்க பெற்றோர்களா இருக்கிறவங்க. நம்ம நிச்சயமாய் நம்ம பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிப்போம். ஜீசஸ் இஸ் த செயின் பிரேக்கர். இயேசு கிறிஸ்து சங்கிலிகளை உடைக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர். என்னைப் போல இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து முதல் தலைமுறையாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்க கிறிஸ்தவ பின்னணியில இருந்திருக்கலாம், பின்னணி வராம இருக்கலாம். ஆனா உங்க பெற்றோர்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களா இல்லாம இருந்திருக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு நீங்க பிள்ளைகளா இருக்கும்போது, நீங்க வாலிபர்களா இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ முன்மாதிரியான பெற்றோர்கள் இல்லாம இருந்திருக்கலாம். சில பேர் அ அ அ சில பேருக்கு அப்படி ஒரு சில கிறிஸ்தவ பெற்றோர்கள் இருந்தா கூட, அவங்க நல்ல ஒரு உதாரணமாய் நடந்து கொள்ளணும்னு நினைக்கலாம். இங்க இருக்கிற சில பேருக்கு மிகவும் மோசமான சில பெற்றோர்கள் கூட இருந்திருக்கலாம். உங்களை துன்புறுத்தவோ அல்லது அ விட்டு ஒதுக்கவோ பல நேரங்கள்ல வீட்ல இல்லாம, அல்லது கெட்ட பழக்கவழக்கங்களுக்கு அடிமையான சில பெற்றோர்கள் இங்க இருக்கிற சில பேருக்கு இருந்திருக்கலாம். டெரிபிள் பேரண்ட்ஸ். ஆனால் அந்த ஒரு காரியம் நம்ம பல பேர்களுடைய தலையில இருக்கக்கூடாது. ஏனென்றால், ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனான பிறகு நீங்களும் நானும் என்ன நமக்கு தெரியும்? நம்ம என்னத்த விசுவாசிக்கிறோம்? நாம் கிறிஸ்துவிலே புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அஸ் அ பார்ன் அகைன் கிறிஸ்டியன், யூ பிலீவ் தட் யூ ஆர் அ நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். இது என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய உறவு. என்னுடைய பரலோக பிதாவினோடு எனக்கு இருக்க தனிப்பட்ட ஆவிக்குரிய உறவுக்கு மாத்திரம் இல்ல. நான் புது சிருஷ்டி என்றால், எனக்கு இருக்கிற எல்லா உறவிலும் நான் புது சிருஷ்டியாக மாறினேன். என்னுடைய பெற்றோர்களோடு இருந்த உறவானாலும், என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிற உறவானாலும், அல்லது யாரோட இருக்க உறவானாலும், இதிலே நான் புது சிருஷ்டியாக மாறிவிட்டேன். அதனால இங்க இருக்கிற பல பேர், உங்க பெற்றோர்கள் ஒருவேளை கிறிஸ்தவ பெற்றோர்களா இருக்கும் இல்லன்னா, சில தவறுகளை நம்ம செய்றோம். நம்ப சில பேர் நெனைக்கிறோம், நம்ப பெற்றோர்கள் நம்மை எப்படி வழி நடத்துனாங்களோ, நமக்கு எப்படி ஒரு முன்மாதிரியா இருந்தாங்களோ, அது போல செய்யணும்னு சில பேர் நெனைக்கலாம். அவங்க ரட்சிக்கப்படாம இருந்திருக்கலாம். கே ஒரு மாரி மோசமான பெற்றோர்களாக இருந்திருக்கலாம். ஆனா, அந்த மாரி தான் நம்மளும் செய்யணும்னு சில பேர் நெனைக்கிறோம். அல்லது ரொம்ப மோசமான பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா, ஆளுங்க சொல்றாங்க. என்கிட்ட சொல்றத கேட்டுருக்கேன். கேட்டு நான் சொல்றேன். எங்க அப்பாவும், அம்மாவும் செஞ்ச மாரி இல்ல. நான் அத விட ரொம்ப நல்லா தான் என் பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன். அது அ அது ஒரு கணக்கு கிடையாது. ஓகே. அம் அ இந்த இந்த நாளிலே குறிப்பாக உங்களுக்கு உங்க பெற்றோரிடத்திலிருந்து சரியா உங்கள நடத்தாமல், உங்ககிட்ட கஷ்டமான வார்த்தைகளை, கடின வார்த்தைகளை பேசி, சில சமயம் சாபங்களை கூட சில சாபமான வார்த்தைகள கூட சொல்லியிருக்கலாம். "நீ உருப்படவே மாட்ட. நீ ரொம்ப முட்டாள். ஒண்ணும் புரியாது." இப்படி சில காரியங்கள உங்க பெற்றோர்கள் உங்ககிட்ட ஒருவேளை சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருக்கும்போது நமக்கு மனசு நிச்சயமாய் வருத்தமா தான் இருக்கும். நிச்சயமாய் நம்மில பல பேர் ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாகிய தேவ ராஜ்யத்தை புரிந்து கொண்ட பெற்றோர்களாலே நாம் வளர்க்கப்படவில்லை. ஏனால் தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொண்ட பெற்றோர்கள், அவர்கள் பிள்ளைகளை தேவ ராஜ்யத்தின் காரியங்கள், அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்புகளோடு, அவங்க தங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனத்தோடு, விசுவாசத்தோடு வளர்ப்பாங்க. இங்க இருக்கிற நெறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு நாம் சிறு பிள்ளைகளா இருந்தப்ப இல்லாம இருக்கலாம். ஆனால், அ இங்க இருக்கப்ப கூட கூட நெறைய கிறிஸ்தவ பெற்றோர்கள், உங்களையும் என்னையும் சேர்த்து சொல்றேன். நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து யோசிக்கும்போது,
இதுல நித்திய தாக்கத்தை குறித்து எத்தனை பேர் யோசித்து வளர்க்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. எவ்வளவு பேரு இது ஒரு நித்தியமா இதற்கு ஒரு ஒரு தாக்கம் உண்டு என்று சொல்லி. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போணும், நல்ல பணம் சம்பாரிக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது, நெறைய பிள்ளைங்க பெத்துக்கணும். அதெல்லாம் இருக்கலாம், உலகத்தின் காரியம். நித்தியத்தை குறித்து, நித்தியத்திலே என்ன தாக்கம் இருக்குது என்பதை குறித்து எவ்வளவு பேர் யோசித்து நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்று எனக்கு தெரியல. ஆனால் நம்ம இந்த எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ப பின்னணியை குறித்து ரொம்ப யோசிக்கிறோம். பட் ரிமெம்பர் ஜீசஸ் ப்ரோக் எவ்ரி செயின். இயேசு கிறிஸ்து எல்லா சங்கிலிகளையும் உடைத்தார், எல்லா கட்டுகளையும் அறுத்தார். எல்லா சாபங்களையும் முறித்தார். உங்க கடந்த நாட்களில இருக்கிற எல்லா விதமான அ அ நெ நெகட்டிவான அ காரியங்களை எல்லாம், எதிர்மாறான எந்த தாக்கமா இருந்தாலும், அவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து முறித்து விட்டார். உங்க சொந்த பாவத்தினால, நடக்கையினால ஒரு சங்கிலி வந்துச்சோ, அல்லது மற்றவர்கள், உங்க பெற்றோர்களோ, உற்றோர்களோ செய்த சில பாவ காரியங்களால உங்க வாழ்க்கையில சில சங்கிலி வந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சங்கிலியும் ஏற்கனவே உடைத்து விட்டார். குமாரன் விடுதலையாக்கினால், நீங்க மெய்யாகவே விடுதலையாகி விட்டீர்கள். அதனால நீங்க கடந்த நாட்களிலே உங்க பெற்றோர்களை குறித்திருக்கிற சில மனதில் இருக்கிற அந்த சங்கிலிகளை நீங்க அறுக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அதை உடைத்து விட்டார். நீங்க இன்னும் அத வச்சிருக்காதீங்க. உங்களுக்கு எ எதிராக சில காரியங்களை அவன் செய்திருந்தாலும், உங்களுக்கு தீமையான காரியங்களை செய்திருந்தாலும் கூட, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் இந்த ராத்திரியிலேயே அவர்களை முழுவதுமாய் மன்னித்து, அவர்களை விடுதலை செய்து, 10 கட்டளையில் சொல்லியிருக்கிறது போல, அவ்வளவு மோசமான பெற்றோர்களா இருந்தாலும் கூட, அவர்களை நாம் தேவனுக்கு முன்பாக கனம் பண்ணும்போது, நம்ம அந்த 10 கட்டளையில் இருக்கிற எல்லா விதமான அந்த நீடித்த ஆயுசை நமக்கு தேவன் குடுப்பார். அது ஆவியானவர் தான் செய்ய முடியும். உங்களை கர்த்தருடைய பயத்திலே அவர்கள் வளர்த்திருக்காவிட்டால், தங்களுடைய வாழ்க்கையை கூட அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழாம இருந்திருந்தா, அவர்களுடைய முன் உதாரணம், அவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அந்த அளவுக்கு பொருத்தம் இல்ல. அத பத்தி அதிகமா யோசிக்கக்கூடாது. இது குறித்து என்னுடைய பெற்றோர்கள் கூட சொல்லலாம். அவங்க வந்து நாத்திகர்களாக இருந்தாங்க. அதனால அவங்க எப்படி பெற்றோர்களா இருந்தார்கள் என்ற உதாரணத்தை நான் அதிகமாய் பார்க்க தேவையில்லை. அதை குறித்து ரொம்ப சிந்திக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு கிறிஸ்தவ அ அ காரியங்கள் அவர்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேதம் தெரியாமல் இருந்தனாலே, அவர்களுக்கு மனதுக்கு தெரிந்த காரியத்தை அவர்கள் கலாச்சாரமும், சமுதாயம் சொல்லிக் கொடுத்ததை அவர்கள் செய்தார்கள். அதை நீங்க பின்பற்ற தேவையில்லை. ஆனால், நீங்க சின்ன பிள்ளையில எப்படி வளர்ந்திருந்தாலும் பரவால்ல. இன்னைக்கு சகோதரனே, சகோதரியே, ஐ அம் டெல்லிங் யூ சம்திங். இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம எல்லாரும், இங்க இருக்கிற எல்லாரும், நாம் எல்லாரும் ஒரு அன்பான ஒரு பிதாவினால் வளர்க்கப்படுகிறோம். அவர் பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த பிதா. அவர் இரக்கங்களின் பிதா. அவர் பரிபூரண பிதா. அவர் தாராளமாய், ஏராளமாய் கொடுக்கிற பிதா. நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். நம்மை அந்த அளவுக்கு அவர் அன்பு கூறுவதனாலே, அவருடைய ஒரே பேரான குமாரனை கூட நமக்காக கொடுத்த அப்படிப்பட்ட பிதா, நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு நம்மை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால நீங்களும் நானும் தொடர்ந்து நம்முடைய பிதா யார் என்பதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிதாவின் குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொண்டு, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவரை வெளிக்காட்டுகிறவராக மாற வேண்டும். அந்த பரமபிதாவின் நற்குணங்கள் நம்முடைய நினைவுகளையும், வார்த்தைகளையும், நம்முடைய செயல்களையும் ஒரு தகப்பனாக, தாயாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். அதனால உங்க பெற்றோர்களை பத்தி நினைக்கிறத கொஞ்சம் விட்டுருங்க. இந்த காரியத்தை நான் பேசும்போது முன்னோடியாய் நடக்க வேண்டும், முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்றால், உண்மையான முன்மாதிரி நம்முடைய பரம தகப்பன். அவரை யோசிப்போம். 2வதான ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, ஹானஸ்டி, சின்சியரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. உத்தமத்தோடும், உண்மையோடும், ஒழுக்கத்தோடும் எல்லாம் இணைந்து இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பெற்றோர்களாகிய நாம், நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக நடக்கிற ஒரு நடை.
உங்க பிள்ளைகள் நீங்க சொல்லுகிற அறிவுரைகளை காது கொடுத்து கேட்கலாம். நீங்க பேசுகிறதை காது கொடுத்து கேட்கலாம். அவங்களுக்கு குடுக்குற அறிவுரைகளை காது கொடுத்து கேட்கலாம். ஆனால் அவர்கள் செய்வதோ, நீங்க என்ன செய்றீங்கன்னு அவங்க பார்க்குறாங்க பாருங்க, அத தான் அவங்க செய்வாங்க. நீங்க சொல்றத கேட்டு செய்ய மாட்டாங்க. நீங்க செய்யறத பார்த்து அவங்க செய்வாங்க. "தே டூ வாட் தே see you do." நம்ப வெளி உலகத்துல சபையிலயோ, சமுதாயத்திலயோ, வேலைத்தளத்திலயோ ஒரு வேஷம் போடலாம். ஒரு வெளியரங்கமாக நல்லவனாக, பொறுமையுள்ளவனாக, நல்ல ப யோக்கியனாக பண்ணலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது, அந்த வேஷத்தை வைத்திருப்பது மிகவும் கஷ்டம். நம்முடைய உண்மையான ஒரு அ வெ காரியம் வெளிய வரும், வீட்டுக்குள்ள வந்தோனே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் தெரியும், எக்கச்சக்கமா வசனம் இருக்குது. அவர் முழுவதுமாய் மனதார வெறுத்தது, மனதார கண்டனம் செய்த ஒரு காரியம் என்னன்னா, மாய்மாலம் அல்லது டபுள் ஸ்டாண்டர்ட். உனக்கு ஒரு காரியம், இன்னொருத்தனுக்கு வேற காரியம் சொல்லி அந்த ஸ்டாண்டர்ட் வைக்கிறது. அவருடைய நாட்கள் இயேசு இந்த உலகத்தில் இந்த நாட்களிலே பரிசேயர்கள் இந்த மாய்மாலத்தை வெளியரங்கமாய் காட்டினாங்க. ஏன்னா வெளியரங்கமா இந்த பரிசேயர்கள் ரொம்ப செயிண்ட் மாரி. ரொம்ப அ ய அ ரொம்ப 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 ஆண்டவருக்கு முன்பாக பயந்தவர்கள் போல காட்டினாங்க. அவங்க பேச்சு எல்லாம் அப்படி இருந்துச்சு. ஆனா ஒரு இருதயமோ அதற்கு எதிர்மாறாக இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி யாராவது மாய்மாலக்காரர்கள் இருந்தார்களாலும், நிச்சயமாய் அந்த குணத்தையும் அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் அன்னைக்கு எப்படி வெறுத்தாரோ இன்னைக்கும் வெறுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு பரிசேயரை வெறுத்தவர் அவருடைய மாய்மாலத்தினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் மாய்மாலம் செய்து கொண்டிருந்தால் நம்மை நேசிப்பார் என்று சொல்ல முடியாது. நிச்சயமா பண்ண மாட்டார். அப்ப நான் பெற்றோராய் இருப்பது அந்த பொறுப்பே ஒரு பெரிய சவால். ஆனால் நான் பெற்றோராய் இருந்து கொண்டு மாய்மாலமாய் நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவது ஒண்ணு, நான் செய்வது ஒண்ணு என்ற ஒரு மாய்மாலம் எனக்கு இருந்துச்சுன்னா, என் எனக்கு இருக்கிற வேலை மாட்டும் கஷ்டம் இல்ல. இயேசுவே என்ன குறித்து அப்செட்டா இருக்காரு, என்ன வெறுக்கிறார். அப்படின்னா பாருங்க, என்னுடைய என்னுடைய கடமை செய்வது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதையும் விட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மாய்மாலத்தையும் உடனே பார்த்துருவாரு. அதுக்கு அடுத்தாப்புல பெஸ்ட் யார் தெரியுமா பார்க்கறது உங்க வாழ்க்கையில இருக்க மாய்மாலத்த? உங்க நண்பர்களை ஏமாத்தலாம். சில சமயம் கணவன் மனைவியை ஏமாத்தலாம், மனைவி கணவனை ஏமாத்தலாம். சில சமயம் நீங்க பாஸ்டரை ஏமாத்தலாம். நெறைய பேர ஏமாத்தலாம். ஆனால் உங்களுக்குள்ளேயும், எனக்குள்ளேயும் இருக்கிற மாய்மாலத்தை தெளிவாக நம்ம வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறவர்கள் நம்முடைய பிள்ளைகள். சின்ன பிள்ளைகள் கூட கண்டுபிடிப்பாங்க. அப்படின்னா என்ன? மாய்மாலம் என்றால் என்னத்த சொல்றேன்? நாம் எபேசியர்ல படிக்கலாம் நீங்க 5வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு எப்படி குடும்பத்த நடத்தணும். அங்க ஆவியானவர் ஆளுகை செய்ற ஒரு வாழ்க்கையை குடும்பத்துல நடத்தணும்னு சொல்லும்போது, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம சொல்றோம். ஆனால் நம்ம வாழ்க்கை வேற மாதிரி வாழ்றோம். அதனால இப்போ ஒரு நிமிஷம் யாரும் வீடியோல வர வேணாம். நான் கேட்கிறேன். அ நம்ப பெற்றோர்களாகிய நாம் எப்படிப்பட்ட மாய்மாலம் நமக்குள்ள இருக்குது? கேன் யூ கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ்? சில பேர் யாராவது அ கொஞ்சம் திறந்து சொல்ல முடியுமா? அ என்ன மாரி சில உதாரணங்கள் உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையிலயோ, மற்ற பெற்றோர் வாழ்க்கையிலயோ? பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்றது, ஆனா நம்ப செய்றது வேற. ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா யாராவது? Simple ஒரு things, brother. Like, அ, don't get angry in சொல்றோம். ஆ, But we don't live that example. Simple things. You don't need to even go complex matters. Simple. ம், ம். யா, கோபப்படக்கூடாதுன்னு சொல்றோம். But we are the first ones to break that. யா. வெரி குட். ஸ்ருதி, கை தூக்குனீங்கன்னா உங்கள கூப்பிடுவேன். அங்கிள் ஆக்சுவலா நம்ம மொபைல் யூஸ் பண்ணாத பிள்ளைங்க ம். கிட்ட சொல்றோம் பட் வி ஆர் ஆல்வேஸ் யூசிங் மொபைல் தோஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். ஓகே, ஓகே. சாலமன்? உண்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம். பட் ஆனா ஒரு சில அன்வான்ட் தேட்டர்ஸ் நம்ம நான் அறியாம ஒரு சில இடத்துல மிஸ் ஆயிருது அந்த மாதிரி காரியம். செந்தில் முத்தையா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் செந்தில் முத்தையா சொல்லுங்க. அடிக்கடி போன் பார்க்காத டிவி பார்க்காதுன்னு சொல்றோம். சொல்லுங்க திருப்பி.
அவங்க ஃபோன் என்ன பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாதுன்னு அடிக்கடி சொல்றோம். ஆனா அதை நம்ம கண்டினியூ தான் செய்யறோம். நீங்க பண்றீங்க. ஓகே, ஓகே. வேற யாரு? கோயில் பிச்சையா? ஆமா. சொல்லுங்க. வந்து நடிச்சிருந்தோம். அது சில காரியங்களும் மாறுது. செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்மளே ஏல அப்படி செய்யாத அப்படின்னா நம்மளே சில காரியம் செய்யும்போது என்ன நீங்க அப்படி செய்றீங்கன்னு சில மாய்மாலமான காரியங்கள் ரியலா வரும். ம், ம். ஓகே, ஓகே. நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற மாய்மாலங்கள் என்னன்னு. பிரதர் ஆ, பிரைஸ் ம். ஆக்சுவலி பிள்ளைங்க கிட்ட சண்டே கிளாஸ்ல நீ என்னதான் படிக்கிற, அது ஒரு வாரம் கூட நீ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா அதே டைம் என் மைண்ட்ல இன்னைக்கு சண்டேல கேட்ட மெசேஜ் என்னால ஒரு வாரம் கடைபிடிக்க முடியுதா அப்படிங்கிறது. பிள்ளைங்க திருப்பி கேட்டா தெரியாது உங்களுக்கு. சண்டே சண்டே என்ன ம். மெசேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிய முடியாது, தெரியாதுல்ல? ம். அது மாதிரி ம். நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். ஓகே. ஆ, நம்ம பிள்ளைகளை இந்த இப்போ யாரோ சொன்னாங்க இல்லையா, பொய் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சும்மா ஒரு கதை விட்டுட்டு வீட்டில் இருந்துக்கிறோம், வேலைக்கு போகாமல். நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு ஸ்கூலில் நடந்ததையோ எதையோ சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு கோபம் வருது, ஏன் சொல்லாமல் இருந்தேன்னு. ஆனால் நம்ம கணவன்கிட்டயோ மனைவிகிட்டயோ சில காரியங்களை மறைச்சு வைக்கிறோம். இதெல்லாம் பாருங்க, பிள்ளைங்க பார்க்குறாங்க. பிள்ளைங்க நம்ம ஒருவேளை சொல்லலாம், நீ திருடவே கூடாதுன்னு. நம்ம வேலையிலேருந்து ஒரு புக்கையோ நோட்டையோ பென்னையோ பேப்பரையோ கொண்டாடுறோம், பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கெல்லாம் நல்லா கீழ்ப்படியணும், ஸ்கூலில் போனால் டீச்சருக்கு உங்கள் மேலே இருக்க அத்தாரிட்டிக்கு நீ கீழ்ப்படியணும், யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் வீட்டில் உட்காந்துட்டு கணவனும் மனைவியும் நம்ம வேலையில் இருக்க நம்ம சூப்பர்வைசரை பற்றியோ இல்லை சர்ச்சில் இருக்கிற ஒரு லீடரை பற்றியோ கணவன் பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் மனைவி வந்து கணவன் சொல்கிறத கேட்காம மரியாதை கொடுக்கறதில்ல. ஆனால் நாம் சொல்கிறோம் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் சொல்லி. இதெல்லாம் பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் மனைவியோடைய கணவனோடையோ இன்னொருத்தரை பற்றி என்ன சொல்லுவாங்க, கிசு கிசு வதந்தி பேசிகிட்டு இருக்கீங்க, காசிப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி உங்கள் கணவனையோ மனைவியை பற்றி ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க இல்லாத போது உங்கள் அக்கா அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்குது, கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைகள் நீங்கள் செய்கிறது. இன்னொரு நாள் பிறகு உங்கள் பிள்ளைகள் உங்களை பற்றி வெளியே இருக்கவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் கூப்பிட்டு ஏன் இப்படி பேசுன அப்படின்னு கேட்கும்போது அது வேலை செய்யுமா? செய்யாது. நீங்கள் இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு தொடர்ந்து வேதத்தை தியானம் பண்ணுறதில்ல, சரியாக ஜெபிக்கிறதில்ல. ஆனால் பிள்ளைங்ககிட்ட நீ ஜெப வீரனாக இருக்கணும், நல்லா வேதத்தை கரைச்சி குடிக்கணும்னு சொன்னால் நடக்குமா? நடக்காது. நீங்கள் வேலைக்கு போகும்போது வேலையில் மிகவும் தீவிரமாய் டெலிஜென்ட்டாக கண்ணும் கருத்துமாய் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் தங்களுடைய படிப்புலையோ மற்ற காரியங்களில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் வந்து காதில் விழுகாது பிள்ளைங்களுக்கு. பல சோம்பேறித்தனமான தந்தைகள், குறிப்பாக பிதாக்கள் தந்தைகள் வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு அப்படி படுத்துருவாங்க டிவிக்கு முன்னாடி சோஃபாவில் படுத்துக்கிட்டே, பிள்ளையா இப்போ நல்லா போய் படி, இப்போ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சியா அப்படின்னு சொன்னால் கண்டுக்குமா அவங்க பிள்ளைங்க? இதில் என்னென்னா, உங்களுக்கு பிள்ளைங்க வந்து ஒரு வயசுலேருந்து 10-11 வயசுன்னு வச்சுங்க, அது வரைக்கும் யங்கர் சில்ட்ரன் நான் சொல்வேன். இந்த பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட், உங்களுக்கு ஒரு தரம், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவங்கக்கிட்ட ஒரு வேறு காரியம். இதை வந்து உங்ககிட்ட ஒருவேளை சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்பா அப்படி இருக்கேன், 5 வயசு பிள்ளை ஒருவேளை சொல்லாது. ஆனால் கவனிக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க கூட கவனிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே 12, 13 அந்த டீனேஜுக்குள்ளே வர ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க.
நீ என்ன யோக்கியம்னு சொல்லிடுவாங்க. Why are you telling me not to get angry? You are angry all the time. அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல கவனிக்கலன்னு இல்லை, கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்களுக்கு அது சொல்லுவதற்கு தைரியம் வந்திருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்தே கவனிக்கிறாங்க. இன்னொரு காரியம் நான் அதிகமாக பார்த்தது, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நாம் பெற்றோர்களாகி நாம் வந்து நம்ம செய்கிற சில காரியத்தை நம்ம பிள்ளைங்க செஞ்சா ரொம்ப கோவம் வரும். குறிப்பாக சில தவறான காரியங்களை சில சமயம் சொல்லுவோம், எங்கேருந்து தான் இவன் படித்தான் இதை, நமக்கு தெரியும் எங்கேருந்து வருதுன்னு. அந்த மாதிரி நம்ம செய்கிற சில காரியங்களை அவங்க செய்யும்போது அந்த பிள்ளைகளை அதிகமாய் கண்டிக்க தண்டிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, எங்கேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க? அவங்க உங்களை பார்க்குறாங்க, உங்களை தான் அவங்க பின்பற்றுறாங்க. ஏன்னா ரொம்ப சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது, when the children are in young age, from 1 year to 10 years old, அவங்களுக்கு பெற்றோர் தான் ரொம்ப ஒரு மேலே வச்சுருப்பாங்க, அவங்க மனசில் வச்சுருக்காங்க. அவங்கள தான் அவங்க அப்படியே பார்க்குறாங்க முன்னோடியாக. they look up to, younger children look up to their parents as role models. அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி நடந்தீங்கன்னா அப்படி தான் நடப்பாங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ, ராகம் போட்டு பேசுனீங்கன்னா அவங்களும் ராகம் போட்டு பேசுவாங்க. நீங்கள் கடுப்படிச்சு பேசுனீங்கன்னா அதே தான் செய்வாங்க. The way you treat others, that's how they will treat. The way you talk, the way you look at others, that's how they will do. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை மிகவும் தரக்குறைவாக நடத்தினா, அந்த பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளை ஒன்று தன்னுடைய அப்பாவையோ அல்லது அம்மாவையோ கீழ்த்தரமாக நடத்துவாங்க, நிச்சயமாக நடத்துவாங்க. இது நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் நீங்கள் நாங்கள் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், சில சமயம் சொல்லவும் சொல்கிறோம், நீ என்னுடைய உதாரணத்தை பார்க்காத, நான் சொல்கிறத நான் உனக்கு போதிக்கிறத பின்பற்றுன்னு. அது இட் டசன்ட் ஒர்க். அது வேலையே செய்யாது. எனிவே ரொம்ப நாளைக்கு வேலை செய்யாது. ஆமென். பொறுப்போடு இருக்கிற பெற்றோர்கள் தங்களை தாழ்மைப்படுத்தி உண்மையிலேயே தேவனுடைய நோக்கத்துக்காக நாம் காத்திருக்கும் போது, அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான் தாவீதை போல ராட்சதர்களை கொல்லுகிற, ராட்சதர்களை ஜெயிக்கிற அடுத்த தலைமுறையை கொண்டு வர முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் இன்னும் 2-3 காரியத்தை பார்க்க போகிறோம். இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ பார்க்கலாம். The first point is, don't be a hypocrite. மாய்மாலத்தோடு இருக்காதவன் பிள்ளைங்களுக்கு முன்பாக. ஆமென். நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கூட எல்லாருமே தடுமாறினா கூட உங்கள் பிள்ளைங்க இருக்கும்போது சொல்லுங்கள் அவங்ககிட்ட, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்கள் அம்மாவை பார்த்து இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அவங்ககிட்ட போய் சாரி சொல்லுங்கள், பிள்ளைங்கிட்டையும் சாரி சொல்லுங்கள். எங்கேயாவது தெரியாமல் ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா அதை ஏன் சொன்னீங்கன்னுலாம் உட்காந்து விளக்கணும் செய்யுங்க. தட் இஸ் ராங், ஐ ஷுடன்ட் ஹவ் செட் தட், நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு பிளைனாக சொல்லியிருக்கேன். நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், உங்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். லெட் தம் see you are imperfect but you are going towards perfection. நீ பூரணமாக இல்லை, ஆனால் பூரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். 2வது, the practicing parents quest for excellence. நேர்த்தியாக இருக்கிறத குறித்து நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாத்துலேயும் நேர்த்தியாக இருக்கணும். அதை நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். நமக்கு இருக்கிற அந்த quest for excellence, நேர்த்தியை குறித்து, தேர்ச்சியான காரியங்களை செய்வதை குறித்து, எல்லாவற்றையும் நலமாக பூரணமாக செய்வதை குறித்து. 2 பேதுரு 1:3 இப்படி இருக்குது. He called us into his own glory and excellence. தமிழில் ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணல. நம்ம ஒரு நேர்த்தியான ஒரு காரியத்துக்காக, அவருடைய மகிமைக்காகவும் நேர்த்திக்காகவும் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:31 பார்க்குறோம், நீங்கள் எதை புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய். அதனால நம்ம பிள்ளைகள் அவர்கள் எதில் மனசு வச்சு செஞ்சாலும் அதில் அவர்கள் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் அதை போதிப்பது சரியானது, முக்கியமானது. அது வசனத்துக்கு அடுத்தது, நீங்கள் செய்யணும். அதே சமயத்தில் அப்படி நீங்கள் சொல்கிறவங்க எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்யணும், கிளாஸில் ஃபர்ஸ்ட் வரணும், இதில் வரணும், அதில் வரணும் சொல்லும்போது அதே பெற்றோர்கள் நாம் யோசிக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறேன்.
இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற சில பேர் ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கலாம், ஒன்றுமே செய்யாமல். யூ மே திங்க் யூ ஆர் ஜஸ்ட் அ ஹவுஸ் ஒய்ஃப். நான் ஒரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் தானேன்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுருக்கீங்க, உங்கள் குக்கிங்கை வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, உங்கள் க்ளீனிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் யாராவது வெளியிருந்து வந்தாலும் எப்படி உங்களுக்கு உங்களுடைய உடுப்பும் இதுவும் எப்படி இருக்குது, உங்கள் பிள்ளைகளை எப்படி உடுப்பு போடுறீங்க, இவைகள் எல்லாம் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளவு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறதை விட இந்த டிலிஜென்ஸை குறித்து, நேர்த்தியாக இருப்பதை குறித்து உங்களுடைய நடக்கை அதோட ஒரு பெரிய பிரசங்கத்தை கொடுக்கும். ஒரு பயங்கரமாக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி உண்டு. அவங்க வீட்டில் சமைக்க மாட்டாங்க, சுத்தம் பண்ண மாட்டாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள மாட்டாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. எப்போதும் ஃபாஸ்டிங் இது பண்ணிட்டு அந்த ரூம்குள்ளே போய் ஜெபம் பண்ணும். அந்த வீட்டில் இருக்க பெரிய பிள்ளை வந்து ஒரு வேலைக்கார பிள்ளையாட்டம் கீழே இருக்க சின்ன பிள்ளைங்களை பார்த்துக்கும். இட் பிகேம் எ டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. அந்த அந்த குடும்பத்தில் எல்லாம் நாசமாசமாக போச்சு. ஏன்? அவங்க ஜெபம்னு சொல்கிறதெல்லாம் அப்போ ஏன் பிள்ளை பார்த்துக்கணும், ஏன் வீடு வச்சுருக்கணும், சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அது அதர் எக்ஸ்ட்ரீம். ஆனாலும் இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நேர்த்தியை உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். வேலைக்கு போகிறீங்களா, கணவனோ மனைவி வேலைக்கு போகிறீங்களா, வேலையில் செய்கிற காரியங்களில் மிகவும் நேர்த்தியாக செய்கிறதை உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை பார்க்கலாம், அல்லது அதை பற்றி மற்றவர்கள் உங்கள் சக ஊழியக்காரர்களாக கேள்விப்படலாம், அல்லது உங்களுக்கு வருகிற ப்ரமோஷன்லேருந்து அவங்களுக்கு புரியும், நம்ம அப்பாவோ அம்மாவோ அருமையாக வேலை செய்கிறாங்க, அதனால தான் அவங்க மேலே போயிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பிள்ளைங்க பார்க்குறாங்க. ஒருவேளை இங்கே இருக்க ஒரு சிலருக்கு ஒரு நல்ல தரிசனம் இருக்கலாம், என் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் நல்ல ஊழியம் செய்யணும், முழு நேர ஊழியன்னு இல்லை, ஆனால் நல்ல ஊழியம் செய்யணும். அப்படி என்றால் நீங்களும் அந்த மாதிரி ஊழியம் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கணும். எப்போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குதோ, ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கணும். பிள்ளைகள் பார்ப்பாங்க, பார்க்கறத வைத்து தான் உங்கள் தரிசனம் ஓகே, பிள்ளைகளோட தரிசனம் உங்கள் மேலே இருக்குது, உங்கள் தரிசனம் மேலே இருக்கலாம், ஆனால் அவர்கள் பார்ப்பதெல்லாம் உங்கள் மேலே இருக்குது. வேலைக்கு நேரத்தில் போகிறது, சர்ச்சுக்கு நேரத்தில் போகிறது, எங்கெல்லாம் உங்களுக்கு டைம் அப்பாயின்மெண்ட் இருக்கோ அங்கே நேரத்தில் போகிறது, இது எல்லாமே வந்து இந்த நேர்த்தியின் ஒரு பழக்க வழக்கம். தீஸ் ஆர் ஹேபிட்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் யூ உங்களுக்கு. அதே சமயம் உங்கள் பிள்ளைகளுக்கு அது வாழ்க்கை ஜீவனத்துக்கான பாடங்கள் என்பதை மறக்கவே கூடாது. லேட்டாக போகிறவங்களோட பிள்ளைங்க அதை விட லேட்டாக நிச்சயமாக போகும், ஏன்னா நம்ம வழி வச்சு காமிச்சிட்டோம். அதே போல் மற்றவர்களுக்கு உதவுவது, வெளியே இருக்கிறவங்கள அன்பாய் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பது, ஏழைகளுக்கு உதவுவது, இது எல்லாமே நல்ல நம்ம அதில் காரியங்களில் நம்ம நேர்த்தியாய் வளரும்போது இது பெற்றோர்களாகிய நாம் நம்ம பிள்ளைகளை வழிநடத்துகிற ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும். சொல்லுவதை விட பிள்ளைகள் பார்க்குறாங்க செய்கிறது. நீங்கள் சொல்லலாம், சகோதரனே இதெல்லாம் முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார். யாராவது வாசிங்க, மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படியா இருக்குது. You therefore must be perfect as your heavenly Father is perfect. உங்கள் பரம தகப்பன் பரிபூர்ணமாக இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ணமாக இருக்கும். ஏனென்றால் நம்ம பிதா வந்து பூரணமானவர். அதனால் நீங்கள் நானும் பூரணத்தை தேடுனா நம்ம பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம பரமபிதாவுக்கு. ஆமென். இதில் ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் என்னென்னா, பல இந்திய பெற்றோர்கள், இந்தியன் பேரண்ட்ஸ் நமக்கு இந்த ஆவரேஜ் மீடியாக்ரிட்டின்னு சொல்லுவோம், இது அப்படி சராசரியாக இருப்பது, எப்படியாவது நம்ம பிழைக்கணும், நம்ம பிள்ளைங்க பிழைக்கணும், இந்த ஒரு ஐடியா தான் நம்ம தலையில் இருக்குது. இதையே நம்ம பிள்ளைகளுக்குள்ளும் அனுப்பிச்சிடலாம். எப்படியாவது ஒரு 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 ஆவரேஜ் சாதாரண ஒரு வேலை வாங்கிட்டு இருந்தால் ஓகே,
ஏனென்றால் நம்ம சொல்லலாம், ஓகே, நம்ம வாழுகிற இந்த இந்த நாடு இத்தனை கோடி, உலகத்திலேயே ஜனத்தொகை ஜாஸ்தி, எல்லாரும் எப்படியாவது பொழைக்கணும்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்டியன் பேரண்ட்ஸுக்கு, கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு இந்த பிழைச்சா போதும் என்று சொல்வது ஒரு பரிதாபமான ஒரு நோக்கம். நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, நமக்கும் வைத்துக்கொள்வது. நீங்களும் நானும் தேவராஜ்யத்தின் பிள்ளைகள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளைகள். அவருக்கு எந்த வரம்புமே இல்லை. நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய பிதாவுக்கு. அவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகளை குறித்து பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9 இருக்குது. தேவன் அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறத கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, ஒரு மனதில் ஒருத்தருக்கும் தோன்றியதும் இல்லைன்னு சொல்லி. ஏனென்றால் அவருடைய திட்டங்களும் அவருடைய ஆசீர்வாதங்களும் அவரை நேசிக்கிறவர்களை குறித்து அவர் வைத்திருக்கிறவர்கள் நம்ம மனித சிந்தனையில அறிந்து கொள்ளக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நோக்கத்தையும் உன்னதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கும் எனக்கும், அதே போல நம்ம வரப்போற பிள்ளைகளுக்கும் உன்னதத்தின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனே நமக்குள்ள வந்து வாசம் செய்கிறார். நமக்கு இந்த பிரதான கட்டளை உலகம் முழுவதும் போவதற்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் எல்லா பொக்கிஷங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் கட்டுவது நித்தியத்துக்கான ஒரு காரியத்தை கட்டும்படியாக, ராஜ்யத்தை கட்டும்படியாக நமக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு உன்னதமான ஆசீர்வாதங்களாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருக்கும் போது, உன்னதமான நோக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கும் போது, நீங்களும் நானும் தேவன் அவர் சொன்ன வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற வல்லமையை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற ஞானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய பெரிய திட்டம் எனக்காகவும் நம்ம பிள்ளை நம் மூலமாகவும் அவர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் நிறைவேறுவதற்கு இதையெல்லாம் பிடித்து கொள்ளணும். ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு சராசரி, நம்ம ஏதாவது பொழைச்சா போதும், நம்ம பிள்ளைகள் சும்மா அப்படி இருந்தா போதும், 60 மார்க் வாங்கிறது தான் பல பேருக்கு, என் பிள்ளை பாஸ் பண்ணிட்டான்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இஸ் தட் யுவர் எய்ம்? உங்க பிள்ளைங்க ஸ்கூல் பாஸ் பண்ணணும், உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி வரணும், எங்கேயாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும், அவ்வளவுதானா? நம்முடைய தரிசனம் சகோதரனை சகோதரி நம்ம பிள்ளைகளை குறித்து தாவீதை போல தேவனுடைய நாமத்தில் ராட்சதர்களை கொல்லுகிறவர்களாக, ராட்சதர்களை மேற்கொள்ளுகிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும். They must become giant killers. அப்படி அவர்கள் வர வேண்டும். நமக்கு தரிசனம் இருக்குன்னா முதல்ல நீங்களும் நானும், பெற்றோர்களாகிய நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த ராட்சதர்களை நாம் கண்களுக்கு முன்பாக பார்த்து அந்த ராட்சதர்களை கொல்ல வேண்டும். அது பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அசுத்தமான ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இந்த பெரிய ராட்சதர்களை நாம் கொல்லுவதை நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். அவர் ரோல் மாடல், நாம் அவர்களுக்கு முன்னோடியாக இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் இந்த வெற்றி இருக்கும்போது, அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ரேஸ் மாரி ஆயிரும். நம்ம ஓடுற ஓட்டத்தில் அவங்களும் சேர்ந்துக்குவாங்க. ஆமென், ஆமென். கடைசியாக இந்த காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். A godly father or a godly parent leaves an inheritance. ஒரு கிறிஸ்தவ பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை வைத்து போகிறார். என்ன மாதிரி சொத்துங்க? உபாகமம் 5க்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா, நீங்களும் நல்லா திருப்பி வச்சுக்கோங்க. உபாகமம் 5, 6 ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். தகப்பனே தாயே, நீ இன்றைக்கு எப்படி வாழ்கிறாயோ அது உன்னுடைய இன்றையும் நாளையும் உன்னுடைய வாழ்க்கை நாளை மாத்திரம் பாதிப்பதில்லை. நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதுக்கு உன் தலைமுறையில ஒரு தாக்கம் உண்டு, பாதிப்பு உண்டு. நீ ஒரு பெற்றோராக இன்றைக்கு என்ன செய்கிறாயோ, நீ எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்கிறாயோ, இது வருகிற நூற்றாண்டுகளில கூட இதன் மூலமாக தாக்கம் இருக்கும். நிச்சயமாய் யூ ஆர் லீவிங் அன் இன்ஹெரிட்டன்ஸ். நீ ஒரு
சொத்தை விட்டு போகிறாய். ஒரு இந்த ஒரு குடும்ப ஒரு பேர் புகழை வரப்போகிற தலைமுறைக்கு நீ இன்றைக்கு ஷேப் பண்ண ஆரம்பிச்சிருக்க. பல பேர் உங்கள் பேரை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, உங்கள் லாஸ்ட் நேமை கொடுக்கலாம். அதை விட மேலாக நீங்கள் தேவனிலே கொண்டு பெறுகிற அந்த அந்த லெகசி, அந்த சுதந்திரத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. ஒருவேளை ஒருவேளை இல்லை, நம்ம நிறைய பேர் நமக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சொத்தை நம்ம பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ ஞாபகம் வச்சுங்க, என்ன போல நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. பட் யூ ஆர் ஸ்டார்டிங் a legacy. You are starting a legacy of godliness. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் ஒரு பரம்பரையை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஞாபகம் வச்சுங்க. உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா 5வது 6வது அதிகாரத்தில் மோசே தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வரும்போது எப்படி தேவன் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார், அவருடைய வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படியணும் என்பதை குறித்தெல்லாம் சொன்னான். யாராவது வாசிங்க, உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். நல்லா நாங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க இந்த வசனத்தை. பாக்குறீங்களா? அதை நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் தேவனை குறித்த ஒரு நல்ல இருதயம் இருந்துச்சுன்னா, அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா, அடுத்த தலைமுறையை அவர்களை இது நல்ல ஒரு தாக்கம் கொடுக்கும். அவர்கள் தொடர்ந்து வாழ்வார்கள், ஜீவிப்பார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். நான் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் என்னை அது பாதிக்கிறது, என்னை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் என்னுடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கிறது, என்னுடைய பேர பிள்ளைகளையும் அது பாதிக்கிறது. ஒருவேளை கர்த்தர் தாமதிப்பாரானால் இன்னும் பல தலைமுறையும் அது நல்ல விதத்திலே தாக்கம் இருக்கும் அதில். ஆமென். நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு விட்டு போகிற இந்த சுதந்திரம் இருக்கு பாருங்க, இந்த சொத்து, இது நம்ம கொடுக்கக்கூடிய ஒருவேளை கட்டி வச்சு ஒரு வீடை கொடுக்கலாம், தங்கத்தை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், ஒரு ஃபேமிலி பிஸ்னஸை கொடுக்கலாம். இதெல்லாம் விட மேலான ஒரு காரியம் ஆவிக்குரிய விதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய கீழ்ப்படுதல் மூலமாய் பெற்றதை கொடுப்பது மிக மிக மேலான சுதந்திரம். ஆமென். ஆமென். இட் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லவ்விங் அண்ட் லிவிங் ஃபார் காட். இதை தான் யாக்கோபு, இஸ்ரவேல் என்று ஆன யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்து போனான். ஆமென். அவனுடைய பிள்ளைகளில் பல பேர் ஒழுங்கான பிள்ளைகள், ஆனால் இந்த நாள் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மூலமாய் போய் கொண்டிருக்கிறது ஜனங்களுக்கு. உபாகமம் 6வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. யாராவது 3 வசனங்கள், முதல் 3 வசனங்களை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. ஆமென். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உனக்கு விருத்தி ஆகும்படின்னு போட்டிருக்கு அந்த தமிழ்ல. அதிகமாய் பிள்ளைகள் இருக்கும்படியாக. இது வெறுமன ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெறுவது மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்திலேயே தங்கும்படியாக, ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்ளும்படியாக, சுதந்திரிக்கும்படியாக, அதிலே வாழும்படியாக ஆண்டவர் சொல்றார். ஆனா தேவனுடைய கவனம் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை வரப்போகிற நீங்க தேவனை நேசித்தீங்கன்னா உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதில் அவர் ரொம்ப நோக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். நானும் நீங்களும் இன்னைக்கு கீழ்ப்படிந்தால் நாம் ஒரு தெய்வீக சுதந்திரத்தை நம்ம பிள்ளைகளுக்கு விட்டு போவோம். தட் யூ மே என்ஜாய் எ லாங் லைஃப். முதலாவது, நீடித்த நாட்களாய் வாழ்வோம்.
அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். எபேசியர் 6ல் கூட இருக்குது. பெற்றோரை நீ கனம் பண்ணால் நீ நீடித்த நாட்களாக இருக்கலாம். 2வது இந்த இந்த வசனத்தில் பார்த்தோம், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக போகும்படியாக. ஆமேன். யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ். யோசுவாகிட்ட சொல்கிறார், நீ எப்பொழுதும் ஜெயம் பெறுவாய், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மேன்மையில் போகும்னு சொல்லி. நீங்கள் வசனத்தை தியானிக்கும் போது இதெல்லாம் நடக்கும். நீ வசனத்தை தியானித்தால் அது உனக்கு பண காரியத்தில் ஆதாயம் வருமா? நிச்சயமாக வரும். உன்னுடைய உறவுகளிலே உங்களுக்கு நன்மை வருமா? நிச்சயமாக வரும். சமுதாயத்தில் உன்னுடைய பெயர் புகழ், உன்னுடைய அந்தஸ்து உயருமா? நிச்சயமாக உயரும். ஆமேன். நிச்சயமாய் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லலாம், ஏன் உள்ளான மனுஷன் மாறுகிறான்னு. ஓகே, ஆனால் உள்ளான மனுஷன் மாத்திரம் இல்லை, வெளியே கூட எல்லாமே மாறும். வரப்போகிற சந்ததிகளும் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு தினம் காலையில் பைபிளை திறந்து நீங்கள் உட்காந்து தியானிச்சு அதில் மகிழும் போது யோசிச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டாடுறீங்க. இது மூலமாக உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டாடுறீங்க. உங்களோட பேர பிள்ளைங்க இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்பயே கொண்டாடுறீங்க. ஆமேன். 3வதாக நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். நீங்க மாத்திரம் இல்ல, உங்க சுத்தி இருக்கிற எல்லாம். ஆபிரகாமோடு சேர்ந்து அவனுடைய வேலைக்காரன் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்குள்ள வருகிற அப்படி அமுக்கி குலுக்கி ஆசீர்வதிப்பது உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்க வேலை செய்யற இடம், உங்க கம்யூனிட்டி எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். When a person is blessed by the Lord, they live a life that expands their territory. ஆமென். உங்க கீழ்ப்படிதல் வரப்போகிற தலைமுறைகளை ஷேப் பண்ணுது. எப்படி அவங்க மாற போறாங்கன்றத தீர்மானிக்குது. புரியுதா? நீங்க கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்காக நீங்க தீர்மானிக்கும் போது, அதற்காக கீழ்ப்படியும் போது, உங்களுக்கு பின்னால வரப்போகிற எல்லா தலைமுறையிலும் நிச்சயமாய் நல்ல ஒரு அருமையான தாக்கம், அருமையான ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமென். உங்களோட முடியறதில்லை. ஒபீடியன்ஸ் டிட்டர்மைன்ஸ் பிளஸ்ஸிங். உங்களுடைய கீழ்ப்படிதல் அல்லது கீழ்ப்படியாமை, இது ரெண்டும் உங்க பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பூட்டனுக்கும் எல்லாருக்கும் அடுத்த வர ஜெனரேஷனுக்கெல்லாம் தேவன் அவர்கள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கிரியை செய்ய போறார் என்பதை தீர்மானிக்கிறது. You are either creating a legacy of blessing, ஒரு ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி கடினமான ஒரு ஜீவனுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை, அஸ்திபாரத்தை உங்க பிள்ளைங்களுக்கு போட்டுருக்கீங்க. நீங்க என்ன செய்கிறீங்களோ அதனுடைய எஃபெக்ட் உங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமா உண்டு. And parents practice Christian living. பெற்றோர்கள் கிறிஸ்தவ ஜீவியமாய் உண்மையாய் வாழும்போது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க முன்மாதிரியை வைத்து போறீங்க. You are leaving a role model for your children. Secondly, you are leaving an inheritance of God's blessings for your children and their children. உங்க பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற ஒரு அருமையான சொத்தை நீங்க விட்டு போறீங்க. ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்கள் மூலமாய் நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்துவாராக. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை கொடுக்க வேண்டும். நம்ம கீழ்ப்படிதலுக்கும் தேவனுக்கு செய்கிற ஊழியத்துக்கும் வசனத்தை தியானிப்பதற்கும் தலைமுறையாக ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.